அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டதை தரக்கூடிய நேரம்னா அபிஜித் நட்சத்திர நேரம்தான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்போம், விரதங்கள் இருந்திருப்போம், கோவிலில் போய் வழிபாடுகள்லாம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் சில காரியங்கள் கை கொடுக்கவே இல்லை. என்னதான் இப்படின்னு தெரியல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சில காரியங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகாமல் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைச்சா நமக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம்தான். வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த நேரத்தில் யார் நம்ம என்ன வேண்டி கேட்டாலுமே உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறதா இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அந்த வகையில் நமக்கு நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கு. நமக்கு எந்த நேரத்தில் வந்திருக்கு, நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய ஜோதிடத்துடைய அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் வம்சோத்ரி தேச கணிதத்துக்கு அப்புறமேட்டு அது 27 நட்சத்திரங்களாக சுருக்கப்பட்டு இருக்குது. நம்முடைய இறை வழிபாட்டுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்தில் வரக்கூடிய திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இப்படி 5 அம்சங்களை கொண்டு நம்முடைய பஞ்சாங்க குறிப்புகளில் முகூர்த்த நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வரக்கூடிய சூரியன் நமக்கு உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த நண்பகல் வேலை, அதாவது 11:45 மணிலேருந்து பகல் 12:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அபிஜித் முகூர்த்தம்னு அழைக்கப்படுது. இந்த அபிஜித் முகூர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம். அதே மாதிரி எல்லா சூரிய உதய காலம் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய காலையில் 5:45 6:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் கோதூளி முகூர்த்தம் அழைக்கப்படுது. அதே மாதிரி நமக்கு சாயங்காலம் அஸ்தமான காலம் இருக்குது பார்த்திங்களா, சூரியன் அஸ்தமனிச்சதுக்கு அப்புறமேட்டு மாலை 5:45 சாயங்காலம் 6:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் கோதூளி முகூர்த்தம்னு அழைக்கப்படுது. இந்த 3 முகூர்த்தங்கள் தோஷமே இல்லாத முகூர்த்த காலங்கள். ராகு காலம், யமகண்டம் எதுவுமே பார்க்க வேணாம். இந்த நேரத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடுகளுக்கு அதீத ஒரு சக்தி இருக்கும். இப்படி இந்த முகூர்த்தங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குமோ, ஒரு பிரம்ம முகூர்த்தத்துக்கு எவ்வளவு ரொம்ப சக்தி இருக்குன்னு சொல்கிறோமோ அதற்கு இணையான தோஷம் இல்லாத ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். ஜித் அப்படின்னாலே ஜெயிக்கிறது, சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இந்த அபிஜித்னா ரொம்ப சிறப்போடு, அதாவது ஒரு சாதாரண வெற்றியாக இருக்காது. நம்ம இந்த நேரத்தில் துவங்குகின்ற நம்ம ஒரு வேண்ட போகின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, மிகப்பெரிய வெற்றியோடு நல்ல ஒரு சிறப்பான வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த நேரத்துடைய ஒரு சூக்ஷ்மமே. அப்படி நம்ம வழிபட்டோன்னா நமக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு காலமாகவே நமக்கு அமையுங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு கரெக்டாக எப்போ அமையும் கேட்டிங்கன்னா, உத்திராடத்துடைய நட்சத்திரம் கடைசி 2 பாதங்களும் திருவோணத்துடைய கடைசி 2 பாதங்களும் இணையக்கூடிய ஒரு நேரம்தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மகர ராசியில், அதாவது உச்சி ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்துடைய கடைசி 4ல் ஒரு பங்கும், திருவோணம் நட்சத்திரத்துடைய முதல் 15ல் ஒரு பங்கும் இப்படி அமைஞ்சிருக்கு. கரெக்டாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நம்முடைய கேலண்டரில் நம்ம பார்க்கலாம், உத்திராடம் கடைசியிலேருந்து அந்த 12 நிமிஷமும் திருவோணத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 12 நிமிஷங்கள், இந்த ரெண்டும் சேரக்கூடிய அந்த 24 நிமிஷங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். நிறைய பேருக்கு இந்த நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சொல்லுகின்ற நேரமானது நமக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சொல்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் நாளை ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வரக்கூடிய நேரம் 3:30 மணிலேருந்து 3:54 மணி வரைக்கும் இருக்குது. கூடுதலாக இது குரு ஹோரையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே குரு ஹோரையில் வரக்கூடிய அந்த நேர வழிபாடுகளுக்கு ரொம்ப அதீத ஒரு சக்தி இருக்குது. அதனால் நாளைக்கு அந்த காலையில் வந்திருக்கக்கூடிய 24 நிமிஷ நேரத்தை 3:30 மணிலேருந்து 3:54 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நம்மளால் குளிச்சுட்டு பூஜைகள் பண்ண முடியுமா, எப்படி விளக்கு ஏற்றுறதுன்னு சின்னதான மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வரும்.
நம்ம சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு பூஜை அறையில் தாராளமாக நீங்கள் விளக்கை ஏற்றலாம். அப்படி பூஜை அறையில் போக முடியாதவங்க நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி வெளியில் இருந்தே நம்ம இறைவனை வழிபட்டாலே போதுங்க. இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு மகிமைகள் சொல்லிட்டு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் போர் துவங்குவதற்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கினா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கேட்டப்ப உண்மையெல்லாம் மறைக்காமல் சகாதேவன் அபிஜித் நட்சத்திர நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புனாராம். இதை பார்த்த பகவான் கிருஷ்ணர் அந்த நேரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த நேரமானது நீங்கள் நல்லவங்க நம்ம நல்ல விஷயத்துக்கு நினச்சாலும் நமக்கு அப்படியே நன்மையில் முடியும், வேறு கெடுதலாக நீங்கள் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டாலும் அப்படியே முடியும். அதனால் அந்த நட்சத்திர நேரத்தில் அவங்க போரை தொடங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகுல பகவான் கிருஷ்ணர் மறைச்சி வச்சுக்கிட்டாராம். அடுத்த நாள் போரும் துவங்கினுச்சு. ஆனால் அந்த நட்சத்திரம் துடைய பலன் இல்லாமல் போனதுனால முடிவில் கௌரவர்கள் தோற்று போயிட்டாங்க, தர்மம் ஜெயிச்சிருச்சு. இந்த போரெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் மன்றாடி கேட்டாங்க, திருப்பி அந்த நட்சத்திரத்தை அதே இடத்துல வச்சிருங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணன் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே அருள் பாலிக்குமாறு பகவான் கிருஷ்ணன் அந்த நட்சத்திரத்தை எடுத்து வச்சாராம். அதனால தான் நமக்கு ஒவ்வொரு முறையும் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்துடைய அந்த பலன்களானது இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டி கேட்டாலுமே எந்த காரியம் துவங்கினாலும் அது மிகப்பெரிய வெற்றியில் போய் முடியுங்கிறது தான் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளில் பூஜை அறையில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு பகவான் கிருஷ்ணரை மனசார நீங்கள் வேண்டி நம்ம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த அபிஜித் ஸ்துதி. அபஜித ஆக மாந்து தீர அபாஜிதாம்பர நக்ஷத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவத்தாரண சிவச்சி விஷ்ணு மேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இதை 3 முறை சொல்லி இந்த 24 நிமிஷ நேரத்தில் மனசார உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ அந்த காரியத்தை கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த நேரத்துடைய மகிமையாலும் கிருஷ்ணருடைய அருளாலும் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. சப்போஸ் பூஜை அறைக்கு போக முடியலமா அப்படிங்கிறவங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில் உங்கள் வீட்டை ஹால்லையோ சோஃபாலையோ சேரில் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 24 நிமிஷங்கள் மனசார நீங்கள் பகவான் கிருஷ்ணரை மட்டும் தியானித்து நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடக்குங்க. நாளைக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை தவற விடக்கூடாது. எப்பயுமே அதிகாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. சக்தி வாய்ந்த நேரமும் சக்தி வாய்ந்த நாளையும் நாளைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. பகவான் கிருஷ்ணரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. கிருஷ்ணருடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.